அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி ஒன்றில் மாணவிகள் சிலர் சக மாணவிக்கு வளைகாப்பு நடத்துவது போன்ற வீடியோ வெளியான நிலையில் இதன் எதிரொலியாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். வேலூரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி ஒன்றில் மாணவிகள் சிலர் கடந்த 2 மாதங்களுக்கு முன் சக மாணவிக்கு வளைகாப்பு நடத்துவது போன்ற பள்ளியில் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதன் எதிரொலியாக இதில் தொடர்புடைய மாணவிகள் மற்றும் பெற்றோருக்கு அறிவுரை வழங்கியும் மாவட்டத்தில் அனைத்து பள்ளியிலும் மதிய உணவின் போது ஆசிரியர்கள் மாணவர்களுடனேயே உணவு உண்ண வேண்டும், பள்ளிக்கு வரும் மாணவர்களை முழுமையாக பரிசோதிக்க வேண்டும், வகுப்பு ஆசிரியர்கள், பாடப்பிரிவு ஆசிரியர்கள் பாடவாரியாக மாணவ மாணவிகளின் வருகை பதிவேட்டை கண்காணிக்க வேண்டும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மணிமொழி உத்தரவிட்டுள்ளார். மேலும் தொடர்புடைய பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் பணியில் இருந்த ஆசிரியர்களுக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. வகுப்பாசிரியர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ச. உமா தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ச. உமா கலந்து கொண்டு விவசாயிகளின் 150க்கும் மேற்பட்ட கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். மேலும் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் தோட்டக்கலைத்துறையின் மூலம் நஞ்சில்லா காய்கறிகளை உற்பத்தி செய்வதற்காக மானிய விலையில் மாடித்தோட்ட தொகுப்பு வழங்கப்பட்டு வருவதாகவும் இதனை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. மேலும் மோகனூர் வட்டத்தில் அமைந்துள்ள சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு அரவையின் போது வெளியாகும் துணைப் பொருளான ஆலை கழிவு, மண் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எரிசாராய ஆலை உரநீரை கொண்டு பயோ கம்போஸ்ட் இயற்கை உரம் தயாரிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் இந்த பயோ கம்போஸ்ட் இயற்கை உரத்தினை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டது. திருப்பதி லட்டு தயாரிக்க நெய் அனுப்பிய திண்டுக்கலை சேர்ந்த நிறுவனத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி ஆய்வு மேற்கொண்டார். திருப்பதி தேவஸ்தானத்தில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டு தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படும் நெய் திண்டுக்கல்லில் உள்ள ஒரு தனியார் நிறுவனம் அனுப்பி வைத்துள்ளது. இந்நிலையில் நெய்யில் மாட்டுக் கொழுப்பு கலந்ததாக தற்பொழுது சர்ச்சை வெடித்துள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் திண்டுக்கல் மாவட்ட செயல் பொறியாளர் அனிதா சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீரை ஆய்வு செய்வதற்காக எடுத்துச் செல்ல உள்ளதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாயக்கனேரி ஊராட்சி மன்ற தலைவர் பதவி பட்டியலின பெண்ணுக்கு ஒதுக்கப்பட்ட விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் மாதூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நாயக்கனேரி ஊராட்சியில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்ற போது இந்த ஊராட்சி மன்றம் பட்டியலினத்தை சார்ந்தவருக்கு ஒதுக்கி தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டது. தங்கள் பகுதியில் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் யாரும் இல்லை என கூறி அப்பகுதி மக்கள் தேர்தலில் போட்டியிடுவதையும் வாக்களிப்பதையும் புறக்கணித்தனர். இந்நிலையில் தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்தவர் பெண் இந்துமதிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் பதவி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இடஒதுக்கீடு வழங்குவதில் இங்கு முறையாக விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என கிராம மக்கள் பல்வேறு துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். இதன் அடிப்படையில் இதன் வழக்கு நீதிபதி வி. கே. இளந்திரையன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி நாயக்கனேரி ஊராட்சி மன்ற தலைவர் பதவி பட்டியலின பெண்ணுக்கு ஒதுக்கீடு செய்ததை ரத்து செய்யப்படுவதாகவும் 4 வாரங்களில் நாயக்கனேரி ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு பொதுப்பிரிவை சேர்ந்த பெண் அல்லது பழங்குடியினர் பிரிவை சேர்ந்த பெண்ணுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். திருப்பூரில் அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் மோதிக்கொண்டதால் ஓட்டுநர்கள் நடத்துனர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பானது. திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ஈரோடு செல்லும் அரசு பேருந்து கிளம்பியுள்ளது. அப்போது பேருந்து நிலையத்திலிருந்து பழனி செல்லும் தனியார் பேருந்து ஊருக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தனியார் பேருந்து வழிவிடாமல் சென்றதால் அரசு பேருந்து தனியார் பேருந்தை முந்த முயன்றபோது தனியார் பேருந்தின் பக்கவாட்டில் உரசியுள்ளது. இதன் காரணமாக தனியார் பேருந்து மற்றும் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களிடையே வாக்குவாதம் எழுந்தது. மேலும் 2 பேருந்துகளும் பேருந்து நிலையத்தின் வாயில் பகுதியில் நின்றதால் மற்ற பேருந்துகள் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த சம்பவத்தால் சுமார் 20 நிமிடம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் வெளியே செல்ல முடியாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது. அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்களிடையே தொடர்ந்து நேர பிரச்சினை மற்றும் வழிவிடாமல் செல்வது தொடர்பாக தகராறு ஏற்பட்டு பயணிகள் பாதிக்கப்படும் சம்பவம் தொடர்ந்து அரங்கேறி வரும் நிலையில் இதனை கண்காணித்து போக்குவரத்து துறை சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் மீது காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை கொலை செய்து விடுவதாகவும் நாக்கை அறுபவர்களுக்கு சன்மானம் எனவும் அவர் தீவிரவாதி எனவும் பாஜகவும் அதன் கூட்டணி கட்சியினரும் தொடர்ந்து மேடைகளிலும் பொதுவெளிகளிலும் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் தெரிவித்து வருவதாக குற்றம் சாட்டிய காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் ராகுல் காந்தி மீது இதுபோன்ற அவதூறு பரப்புவர்களை கண்டிக்கும் விதமாகவும் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் ஆர் கமலக்கண்ணன் தலைமையில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் வடக்கு காவல் கண்காணிப்பாளர் பாலச்சந்திரனை சந்தித்து மனு அளித்தனர். இதில் மாவட்ட தலைவர் ஆர் பி சந்திரமோகன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் பயிர்கள் மழையில்லாமல் காய்ந்து வந்த நிலையில் அரூர், உடையானூர், பொய்யப்பட்டி, தீர்த்தமலை, நரிப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த பரவலான மழையால் விவசாயிகள் சற்று மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஆனால் இந்த மழை வானம் பார்த்த பூமியில் விதைக்கப்பட்டு இருக்கும் பயிர்களுக்கு தேவையான மழை இல்லை என்றும் சில விவசாயிகள் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர். பெரியகுளத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இல்லத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமய ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமிக்கு திருக்கல்யாண வைபோகம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அக்ரஹாரத்தில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவரது ஏற்பாட்டில் இல்லத்தில் 2வது நாளாக ஸ்ரீதேவி பூதேவி சமய ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமிக்கு திருக்கல்யாணத்தை முன்னிட்டு சுவாமிக்கு சீர்வரிசைகள் கொண்டுவரப்பட்டு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்ட சுவாமிக்கு மாலை மாத்தும் நிகழ்ச்சி, ஊஞ்சல் சேவை, காப்பு கட்டும் நிகழ்ச்சி, பெருமாளுக்கு புனல் அணியும் நிகழ்ச்சி, திருமங்கலம் யாக பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபோகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினர், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த திருக்கல்யாணம் வைபோகத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுரை திருமங்கலம் அருகே காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் வனத்துறை ஊழியர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை திருமங்கலத்தை அடுத்த கள்ளுப்பட்டியிலிருந்து 4 சக்கர வாகனத்தை சர்வீஸுக்காக மதுரையைச் சேர்ந்த வாகித் ஷாகிஷா என்பவர் வாகனத்தை ஓட்டி சென்று கொண்டிருந்த போது திருமங்கலத்தை அடுத்த புதுப்பட்டி அருகே எதிர்பாராத விதமாக மதுரையிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த முருகேசன் மகன் நந்தகுமார் என்பவர் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து காவல்துறை விசாரணையில் உயிரிழந்த நந்தகுமார் என்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வனத்துறையில் பணிபுரிந்து வருகிறார் என்பது தெரியவந்தது. யானைக்கல் தரைப்பாலத்தில் ஆட்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் பெண் சிசு குப்பை கவரில் வீசி செல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மதுரை மாநகர் வைகை ஆற்று பகுதியில் உள்ள யானைக்கல் தரைப்பாலத்தில் பிறந்து சில மணி நேரங்களே ஆன பெண் சிசு ஒன்று பிளாஸ்டிக் கவரில் கிடப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் செல்லூர் காவல் ஆய்வாளர் சிவகுமார் மற்றும் சார்பு ஆய்வாளர்கள் என காவலர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் குழந்தையின் உடலை கைப்பற்றி அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.